கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இயேசு ஒரு மிகப்பெரிய பிரபல்யமான மனிதராகவும் மக்களிடையே நடமாடி வந்த இறைவாக்கினராகவும் எல்லாவற்றிற்கும் மேலாக புதுமைகள் பல புரிந்த போதனைகள் செய்த வல்ல மனிதராகவும் அவர்களுக்கு தோன்றினார். எத்தனை பேர் அவரை தேடி வந்தார்கள், எவ்வளவு நன்மைகளை அவர் செய்தார் என்றெல்லாம் இன்றைய நற்செய்தியினுடைய முதல் பகுதி நமக்கு எடுத்து சொல்வதாக இருக்கிறது. எனவே அவருடைய புகழ் என்பது எல்லா இடங்களிலும் பரவுகிறது. அவர் பெரிய ஒரு ஆளாக மக்கள் போற்றுகின்றார்கள் என்பதை அவரை பின்பற்றிய பெரும் கூட்டம் ஒன்றே நமக்கு சான்றாக இருக்கிறது. எனவே இந்த கூட்டத்திலிருந்து அவர் சற்று தன்னை நெருக்கிவிடாமல் தமக்காக படகை முன்னேற்பாடு செய்து கொண்டு அவர் தன்னுடைய சீடர்களுக்கு அந்த கூட்டத்திலிருந்து சற்று தள்ளி இருக்க விரும்பினார். அன்புக்குரியவர்களே, கூட்டத்திலிருந்து மட்டும் அல்ல, அந்த கூட்டத்தினர் அவரை புகழ்கின்ற அந்த புகழ்ச்சி, அந்த வீண் பெருமை எல்லாவற்றிலுமிருந்து அவர் சற்று தள்ளியே இருக்க விரும்பினார். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே இந்த பெருமை புகழ்ச்சி என்பது அப்படியே மாறும். அதுவே நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சூழலாக மாறிவிடும். எனவே தான் அன்புக்குரியவர்களே, அந்த ஒரு திக்கஸ்ட் லவ் என்று சொல்கின்றோமே, அது தி பிட்டரஸ்ட் எனிமி என்ற ஒரு நிலைக்கு மாறிவிடும். எனவே ஆண்டவர் இயேசு இதையெல்லாம் உணர்ந்தவராக மக்கள் தன்னை புகழுகின்ற பொழுது தன்னுடைய வாழ்விலே ஏற்படுகின்ற பல்வேறு வெற்றிகளை கண்டு அவர் தன்னுடைய வாழ்வில் செயல்களை மாற்றிக்கொண்டவர் அல்ல. அதை பயன்படுத்தி கொண்டு அவர் மக்களிடையே பெருமை பாராட்டியவர் அல்ல என்பது இன்றைய நற்செய்தியினுடைய அடிப்படையான வெளிப்படையான உண்மை. எப்படி என்று சொன்னால், இன்றைக்கெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டா போதும், உடனடியாக அவர்கள் பெரிய தலைவர்கள், நாட்டை காப்பாற்ற வந்த பெரிய வெற்றி வீரர்கள், தியாகம் செய்ய வந்த தியாக செம்மல்கள், சேவையினுடைய மறு உருவம் என்று தங்களையே காட்டிக்கொள்கிறார்கள். அவர்களுடைய எண்ணமெல்லாம் என்ன? அவருடைய நோக்கமெல்லாம் என்ன? மக்களிடையே பிரபல்யமாக வேண்டும், மக்களிடையே புகழ் பெற வேண்டும், மக்களிடையே அவர்கள் பெயர் அடைய வேண்டும். இந்த புகழையும் பெயரையும் வைத்துக்கொண்டு அவர்கள் வாழ வேண்டும், அவர்கள் பெருமையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் தலைவர்கள் அல்ல, அப்படிப்பட்டவர்கள் நேர்மையானவர்களும் அல்ல. அப்படிப்பட்டவர்கள் சுரண்டலுக்கும் நம்மை அடிமைப்படுத்துவதற்கும் அவர்களுடைய பேராசைக்கும் அவர்கள் வழிவகுக்கின்றார்களே ஒழிய அவர்களால் ஒரு சிறிய அளவும் எந்த நன்மையும் நிகழப்போவது இல்லை. மாறாக எவ்வளவு தனக்கு பெருமையும் பேரும் சேர்ந்தாலும் தன்னை அந்த பெருமையிலிருந்து விலக்கி கொண்டு அந்நியப்படுத்தி மக்களுக்காக என்ற வகையிலே தங்களுடைய நன்மையான பணியை தொடர்ந்து செய்கின்றவர்கள்தான் உண்மையான தலைவர்கள், உண்மையான நம்பிக்கையான மக்கள் என்று ஆண்டவர் இயேசு அந்த வரிசையிலே தன்னை வகைப்படுத்துகின்றார். எந்த அளவுக்கு என்று சொன்னால் பாருங்கள், தீய ஆவிகள் கூட அவர் முன் விழுந்து இறைமகன் நீரே என்று கத்தின. ஆக சாத்தான் வேதம் ஓதுகிறான் என்று சொல்வோமே, அப்படித்தான். ஏண்டா எலி அம்மனமாக ஓடுதுன்னாக்கா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குதுன்னா, அதுபோல தான் இந்த இறைமகன் நீரே என்று யார் சொல்வது? சாத்தான் சொல்கிறான். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு அங்கிருந்து விலகிச் செல்ல வேண்டும், அந்த சாத்தானுக்கு இடம் கொடுக்க வேண்டும், சாத்தானை சேர்த்து கொள்ள வேண்டும், சாத்தானுக்கு அடிமையாக வேண்டும் என்று சொல்லி அந்த சாத்தான் சோதிக்கின்றான். இங்கிருந்து கீழே விழும், உம்முடைய கால்கள் கீழே தரையிலே படாதபடி வானதூதர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று சாத்தான் ஆண்டவருக்கே கற்பிக்கின்றான், மறைநூலை எடுத்து இயம்புகின்றான். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு எப்பொழுதுமே இந்த பெருமை, பெயர், புகழ் இதிலிருந்து தன்னை எப்பொழுதுமே அந்நியப்படுத்தி கொண்டிருந்தார். அவர்கள் அரசராக்க விரும்பினார்கள் அவரை. அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கின்றார்? அவர்களிடமிருந்து அவர் நழுவிச் சென்றார் என்று சொல்லப்படுகிறது. He slept through the crowd என்று ஆண்டவரை பற்றி சொல்லப்படுகிறது. காரணம் என்ன? அவர்கள் அரசராக்க வேண்டும் என்று நினைத்தது எதற்காக?
நல்லா 3 வேளையும் மூக்க பிடிக்க ஜம்முன்னு உட்காந்து சாப்பிடலாம், வேற ஒன்றும் இல்லை. எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அடையாளங்களை கண்டதினால் அல்ல, அப்பங்களை வயிறார உண்டதினால்தான் என்னை தேடுகிறீர்கள். உங்களுக்கு வேண்டியது சாப்பாடு, அவ்வளோதான். ஆனால் என்னுடைய இந்த ஒரு எளிய புதுமையின் வழியாக இறையாட்சி வந்து விட்டது என்று என்னை ஏற்றுக்கொள்கிறீர்களா, என்னை அன்பு செய்கின்றீர்களா, என் வழி நடப்பீர்களா என்றால் அது இல்லை. ஆனால் அப்பங்கள் கிடைக்க வேண்டும், அவரை பின்பற்றினால் நல்லா சாப்பிடலாம், நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா சுகமாக இருக்கலாம் என்று அதற்காகத்தான் மக்கள் தேடி வந்தார்கள் என்பதையும் அவர் கருத்தில் கொண்டு இந்த புகழ், பெயர், பெருமை இவைகளையெல்லாம் அவர் தள்ளியே வைத்தார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஒரு சிறிய புகழ்ச்சி என்றால் போதும், உடனடியாக காலையிலே விழுந்து விடுவார்கள், உடனடியாக அப்படியே அவங்க கவுந்துடுவாங்க, அப்படியே அவங்கள சரண்டர் பண்ணிடுவாங்க. இந்த புகழ்ச்சி, பெருமை இதற்கெல்லாம் நாம் அடிமையாக கூடாது. இதையெல்லாம் தள்ளி வைத்துவிட்டு நாம் என்ன செய்கின்றோமோ அந்த நன்மையே தொடர வேண்டும். அந்த நன்மைக்கு எந்த இடையூறும் வரக்கூடாது, எந்த ஒரு தடையும் நிகழக்கூடாது என்பதை மனதில் கொண்டு நன்மையை செய்வதில் தளராமல் எப்பொழுதும் இறை இயேசுவை போன்று நாமும் அவரை பின்பற்றி எல்லா மக்களுக்கும் நாம் வேண்டும் நன்மை செய்ய முடியும் என்பதை இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இத்தகைய நல்ல உள்ளம், அயராத உள்ளம் இறைவன் நமக்கு நிறைவாக அளித்தருள வேண்டுமென இந்த திருப்பலியிலே இறை ஆட்சியின் மக்களாக வாழ செவிப்போம். ஆமென்.